அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன்மயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. 2026க்கான குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சோழி பிரசன்னம் மூலமா பார்க்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா, இப்ப தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாவே அவங்களுக்கு இந்த ரொம்ப மத்தவங்களால பண்ண முடியாததை என்னால பண்ண முடியும், நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையில இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு அப்புறம் பல கஷ்டம் படுவாங்க, பல அடிகள் படுவாங்க, அது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி பல அடிகள் பட்டு சில முடிக்க முடியாத காரியங்கள்லாம் இருக்கும்ல, அது இந்த 2026 குரு பயிற்சியில அவங்களால முடிக்க முடியுமா ஐயா? அருமையான ஒரு கேள்விங்க, ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கிறது மட்டும்தான் நம்முடைய முடிவு என்னுவதோ கர்மாவின் கையில் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2026 குரு பயிற்சி, 2026 பொறுத்த வரைக்கும் 3 பயிற்சி. ஒன்று சனி பயிற்சி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா வாக்கிய பிரகாரம் பாத்தீங்கன்னா மே மாசம் 26ஆம் தேதி, அதே நேரம் திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேதுவையை சந்திக்க போயிட்டோம். ஆனாலும் கூட மற்ற 2 பயிற்சிகளுமே ஏதோ ஒரு உணர்வோடு ஒரு பதட்டத்தோடு சந்திக்கின்ற ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கின்றது. இந்த குரு பயிற்சியை மட்டும் ஒரு நம்பிக்கையோடு பார்க்கின்றோம். கடலில் தத்தளிப்பவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிவது போலதான் வாழ்க்கையில இது என்ன செய்வது என்று கலங்கியவனுக்கு யாரோ ஒருவர் எங்கோ இருந்து உதவுவது போலதானே. அந்த வகையில 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தருமா என்பதை நம்ம சோழி பிரசுரத்துல பார்க்க போறோம். மாயன் மயம் தொடர்ந்து ஆதரவு தந்துகிட்டு இருக்கீங்க. மாயன் மயனை பொறுத்தவரை உங்க நலன் பொருட்டு தான் பேசி வருகிறேன். இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை 5, 7, 9, சனியினுடைய பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா 3, 7, 10. இந்த 2 கிரகங்களுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா ஒன்றை பொறுத்தவரை தண்டனை தரக்கூடியது, இன்னும் பொறுத்த வரைக்கும் தண்டனையை காக்கின்ற ஒரு கவசம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தனுசுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தா, சனி பகவானை வைத்தே அவருடைய இயல்பை வைத்து தான் நான் சொல்ல போகிறேன். கொடுப்பவனும் பார்ப்பவனும் குருவாக இருந்து விட்டாலும் கூட என்னை பொறுத்தவரை தடுப்பவனும் தகுதி பார்த்து தரக்கூடியவன் யாருன்னு பார்த்தா சனி தான். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை அந்த 3, 7, 10 என்று சொல்வார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை நேரா பாத்தீங்கன்னா தனுசுவின் மீதே படுகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாராமுகமாகவே இருந்து விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் மீனமும் தனுசுமே குருவுக்கு பிரியமான இடமாக இருந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி. அதிலும் குறிப்பா பார்த்துக்கிட்டீங்கன்னா தனுசு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு 8ல அஷ்டம குருவாக வருகின்றார். அஷ்டம குருவாக வரும் பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேக்கம் இருக்கும், கொஞ்சம் சோம்பல் இருக்கும், எதுலையுமே ஒரு அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். அந்த உத்வேகத்தை தரக்கூடிய, அந்த நிலையிலிருந்து முன்னேற்றம் தரக்கூடிய மற்ற கிரகங்கள் குறிப்பாக செவ்வாயும் களத்திரக்காரர்கள் சுக்கிரனும் இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். ஐயா, இப்ப அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உயில் சொத்தெல்லாம் எழுதி வாங்குறது இல்ல எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணலாமா? ஏன்னா அவங்களுக்கு அது சாதகமா முடியுமா ஐயா? என்னை பொறுத்த வரைக்கும் அரசு சம்பந்தமான அனைத்துக்குமே ஒருவர் இருக்கிறார். அரசு சார்ந்த பதவியாகட்டும், அரசு சார்ந்த விவகாரமாகட்டும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, இதுக்கெல்லாம் ஒரு தேவதை ஒருவன் இருக்கின்றான் என்றால் அது செவ்வாய் தாங்க. ஒரு மனிதன் அரசு துறையில உட்கார வைத்து அழகு பார்ப்பவனும் இவன் தான். ஒரு அடி மண்ணாவது சொந்த இடமாக தரக்கூடியவனும் செவ்வாய் தான். அந்த வகையில குரு பகவானோ சனி பகவானோ தருகின்ற பாதிப்பில் இருந்து, தருகின்ற கெடு பலன்களிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தி செவ்வாய். களத்திரக்காரகன் சுக்கிரன். கவலைப்பட வேண்டாம். சிலரையெல்லாம் சூழ்நிலையின் காரணமாக இடம் விட்டு இடம் மாறி வேலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும். சிலரெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரிவுகள், மனக்கசப்புகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீண்ட கால திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு எல்லாம் அந்த திருமண யோகம் கிடைப்பதற்கான அருமையான சூழ்நிலை அமையும். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியா மன ரீதியா நீங்க சந்தித்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அர்த்தாசிரம சனி தான். அர்த்தாசிரம சனியின் காலத்துல அற்புதங்கள் இணைந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அது 7.5 இருந்தானே, அர்த்தாஷ்டமாக இருந்தானே, பாதகமாக இருந்தால் என்ன, கண்டக சனியாக இருந்தால் என்ன, ஜென்ம சனியாக இருந்தால் என்ன, மனமும் உடலும் தவறான பாதை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போதும்.
கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த வகையில இந்த குரு பயிற்சினால அவருடைய பார்வை உங்கள் மீது படவில்லையே தவிர அவருடைய அருளும் அன்பும் என்றும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒன்றுக்கு இரண்டாக அசுரகுருவும் தேவகுருவும் துணை இருப்பதனால தொட்டது துலங்கும். வெற்றியை நோக்கி நகர்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள், வாங்க கடனை அடைக்க முடியாத போராட்டம் நிலை மாறும். ஐயா, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க குருவின் பார்வை தனுசின் மேல் படவில்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்படி படாதனாலே ஏதாவது பாதிப்புகள் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஐயா? அதாவது நான் சொன்னேன் அல்லவா, குருவின் பார்வை பட்டதனால் ஒருவர் உயர்ந்து விடுவதும் இல்லை, குருவின் பார்வை படாததுனால ஒருவர் தாழ்ந்து போவதும் இல்லை. குருவினுடைய பார்வையை விட மற்ற கிரகங்களுடைய இருப்பு தான் இருக்கு. உதாரணமா குருவின் பார்வை இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய ஏதாவது ஒரு நிலை இருந்தால் அது முழுமையாக பெற முடியாது. கொடுப்பவன் இவனாக இருந்தாலும் கூட, இவனுடைய பார்வை கொடுக்கக்கூடிய தன்மை இதுவா இருந்தாலும் கூட தடுக்கக்கூடியவன், கர்மாவுக்கு ஏற்று நமக்கு பங்கிட்டு தரக்கூடியவன் சனி பகவான் தானே. அந்த வகையில பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்துல குருவின் பார்வை பலத்தை விட சனியினுடைய பார்வை பலம். ஏன்னா எல்லோரும் சொல்வார்கள் சனியின் பார்வை கெடுபலனை தரும் என்று. என்னுடைய அனுபவத்துல இல்லவே இல்லை. கெடுபலனை யாருக்கு தரும்? தப்பான பாதையில் இருக்கிறவன், தப்பான தொடர்புல இருக்கக்கூடியவன், தவறான பழக்க வழக்கத்தை இருக்கும்போதுதான் இந்த காலகட்டத்தில் தரும். அதனாலதான் சொன்னேன், இந்த அர்த்தாசிரம சனி காலத்துல தனுசு ராசிக்காரர்கள் தவறான ஒரு தொடர்பு, தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்க. இல்லை என்றால் ஏதோ ஒரு பெண்ணால ஒரு விதத்துல சில சங்கடங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருந்தா. ஓகே ஐயா, சோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். இதுல அடுத்ததா கேட்க போறது பரிகாரங்கள் தான். பரிகாரங்கள் நான் இப்ப எதை பத்தி கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வம் குமிகிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், அல்ல என்ன வழிபாடு பண்ணணும் ஐயா? இந்த கோயில்ல தான் செல்வம் குவியும் பார்த்தா எல்லாரும் அங்கதானே குவிவார்கள். அதன் காரணமாக தானே திருப்பதியிலே இன்னைக்கு அலையடிக்கின்றது. ஆமா, மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுப்பதில் எல்லா தெய்வங்களுக்கும் இடை கிடையாது. மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் இறைவன் நமக்கு தர்றான்னா நமக்கு அந்த தகுதியும் தராதரமும் இருக்கும். அந்த வகையில பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல அள்ளி தருபவன், வாரி வழங்குபவன். நம்பவே மாட்டீர்கள், சோடி பிரத்தனத்துல சனி பகவான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் கொடுப்பதை எவனாலும் தடுக்க முடியாது, இவன் தடுத்து விட்டால் எவனாலும் கொடுக்க முடியாது. அந்த நிலையை நான் பார்த்திருக்கேன். ஒரு 10-15 வருட காலமாக திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் வருகின்ற ஒவ்வொரு வருவரையும் இந்த 5-6-7 வருடமாக சந்திக்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க விழுந்து விட்டால், இங்கு நம் கண்ணீரை காணிக்கையாக தந்து விட்டால் சனி கொடுப்பதை யாரும் தடுத்து விட முடியாது. நான் சொல்வது, அவர் கொடுப்பது என்பது அவர் நாம் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவு தான். அந்த வகையில அள்ளி கொடுப்பதுல என்னை பொறுத்தவரை சனி பகவானுக்கு ஈடே கிடையாது. குரு பகவான் பார்வை இல்லையே என்றெல்லாம் கலங்கிவிட வேண்டாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியது. நீங்கள் எந்த ஆலயம் சென்றாலும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்வு. ஒரு ஆலயம், ஒரு அருமையான ஆலயம், மகாலட்சுமி திருமகள். என் அன்னைக்கு எல்லா இடத்துலயும் மாயின் உண்டு. என் தாய்க்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் கூட நான் அவளை அன்போடு அழைப்பது கோவிந்த ரூபிணியே நமக. இந்த கோவிந்த ரூபிணியே நமக என்ற ஒரு அற்புதமான மந்திரம். இந்த அன்னையினுடைய வழிபாடு கஷ்டத்தை தீக்குங்க. கை நிறைய அள்ளி கொடுப்போம். அள்ளி கொடுப்பதில் மகாலட்சுமி. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா, கரூர்ல இருந்து குளித்தலை வர்ற வழி, குளித்தலையில இருந்து கரூர் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு மகாதானபுரம் என்று ஒரு அற்புதமான ஆலயம். அங்கு இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல மகாலட்சுமி கொலுவிருக்கின்றார். அதாவது நெருங்குவதற்கும் அணுகுவதற்கும் ஒரு எளிய தெய்வம் இவன். இந்த தேவதையினுடைய வழிபாடு நிறைய சிவந்த மலர்களை கொண்டு போயிட்டு, தாமரையாக இருக்கலாம், பூக்களை கொண்டு போய் அவருடைய பாதத்தில் வைத்து வழிபடுவதை நான் இன்றும் பார்க்கின்றேன். அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா இப்பவும் விலை உயர்ந்த கார். எத்தனையோ பேருங்க, நானே அங்க சென்று நின்றிருக்கின்றேனே. இல்லை என்று சொல்லி ஒரு பார் சென்று இழிவுபடாத ஒரு நிலை வேண்டுமா, இந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா திருப்பதி சென்று பெருமாளைத்தான் சேவிக்க வேண்டும் என்று இல்லை.
கீழே பாத்தீங்கன்னா அடிவாரத்துல என் தாய் இருக்கின்றாள். என் அண்டையினுடைய வழிபாடு, அதாவது திருப்பதி ஏழுமலையான் தர தயங்கினாலும் கூட இந்த மலையரசி தர தயங்கவே மாட்டார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஆலயம் சென்று இந்த அன்னையை வழிபடுவது சிறப்புமா. அதே நேரத்துல இந்த ஆலயம் போயிட்டு ஒரு மந்திரம் இருக்குங்க. இந்த மந்திரம் இந்த ஆலயத்தில் தினமும் என் அன்னையினுடைய அந்த கதவு திறக்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான். அதுதான் அலர்மேலும் மங்கா. அலர்மேலும் மங்கான்னு பேரு. அந்த தாயினுடைய மந்திரம் ஓம் வைகரி ரூபாய அலர்மேலும் மங்காய நமக. ஓம் வைகரி ரூபாய அலர்மேலும் மங்காய நமக. என்னுடைய அனுபவத்துல சொல்ற தனுசு ராசிக்காரர்களே, இந்த மந்திரத்தை ஆண் பெண் இருபாலரும் காலை மாலை இருவேளையிலும் வழிபாடு செய்து பாருங்கள். எந்த ஆலயம் சென்றாலும் இந்த மந்திரத்தை நெஞ்சார நினைத்து பாருங்கள். இந்த மந்திரம் எப்பொழுது 1,00,000 கிடைக்கின்றது, அழகான வெற்றியை அந்த அன்னை தரக்கூடிய தயங்க மாட்டார். ஓம் வைகரி ரூபாய அலர்மேலும் மங்காய நமக. என்னுடைய அனுபவத்தை சொல்கின்றேன். சனி பகவானுடைய சூழ்நிலை அர்த்தாஷ்டம சனியாக இருக்கின்றது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 8ல அஷ்டம குருவாக இருக்கின்றார். எந்தவித பலனும் இல்லை, எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றெல்லாம் கலங்கி விடாதீர்கள். மற்ற கிரகங்கள் துணை இருப்பதனால, இந்த 2 கிரகங்களை தவிர மற்ற 6 கிரகங்களும் துணை இருப்பதனால நல்ல மாற்றங்களை இந்த குரு பயிற்சியில் பெறலாம். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தனுசு ராசிக்கு எப்படி இந்த குரு பயிற்சி இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.